உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தார் சாலைகளில் அவை உலர்த்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கனியூர், கடத்தூர், கல்லாபுரம் உள்ளிட்ட அமராவதி ஆற்று பாசன பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல் கிராமங்களில் உள்ள காலி இடங்கள் மற்றும் தார் சாலைகளில் கொட்டி உலர வைக்கப்பட்டு மூட்டைகளாக்கி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடைபெறும் அறுவடை பணிகள் காரணமாக 1 மாத காலத்திற்குள் 1500 மெட்ரிக் டன் வரை உலர்த்த வேண்டியிருப்பதாலும் அதற்குரிய கட்டமைப்புகள் இல்லாததாலும் அறுவடை பணிகள் தேக்கமடைந்து வருகிறது. காலி இடங்களில் உள்ள மண் தரைகள் மற்றும் தார் சாலைகளே உலர்களங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் ஏற்படும் இடப்பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து இடையூறு போன்ற காரணங்களால் அறுவடை பணிகளில் பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மெயினா களம் அமைச்சு கொடுக்கணுங்க. அதே போல போக்குவரத்து கடைகள் இருக்கக்கூடாது. அது கிராம சாலைகளுக்கான தர குறியீடுகள் மிகவும் குறுகியவை. அப்படிப்பட்ட தர குறியீடுகளுடன் அமைக்கப்படும் சாலைகளில் 10 மெட்ரிக் டன் வரை சுமையேற்றப்பட்ட லாரிகள் இயக்கப்படும் போது சாலைகள் சேதமடைகின்றன. இனிவரும் காலங்களில் போடப்படும் சாலைகளில் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கோயிலில் நல்லா நெல் விளையுதுங்க. ரொம்ப விவசாயிகள் பாடுபடுறாங்க. ரோட்டில் கொட்டிக்கிட்டு ஏதோ ஒரு குடோன் மாதிரியோ களம் மாதிரியோ கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு, ரொம்ப நன்மையாகவும் இருக்கும். ரோட்டில் கொட்டிக்கிட்டு மழை வருது, வெயில் வருதுன்ட்டு பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு உலர்களம் மற்றும் போக்குவரத்திற்கான தரமான சாலை வசதிகளை செய்து தர வேண்டும் என கனியூர் கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து செய்தியாளர் ரகுமான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.